எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறேன். 10 வருட காலமாக அங்கே வசித்து வர்றேன். நான் உடனே வெளிநாட்டில் இருந்து வந்த ஆளும் போல், வெளியூர்லேருந்து வந்த ஆளும் போல் சித்தரிப்பாங்க. ஏன்னா என்னன்னா, நான் என்னோட ஆதார கார்டு முதற்கண்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நேற்று திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு திருவிழா இஸ்லாமியர்கள் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நேற்று அனுமதிச்சு அவங்க மலை மேலே 30 பேர் போய் சந்தனக்கூடு திருவிழாக்கான கொடியேற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த கொடியேற்றம் பண்ண இடம் இந்துக்களுக்கு சொந்தமானது. அது தல விருச்சகம், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலோட தல விருச்சகத்தில் எப்படி ஏற்றலாம்? அந்த கோவிலுக்கு புராணமான மரத்தை இழிவுபடுத்தும் விதமாக இஸ்லாமியர்கள் வருட இது மாதிரி மரத்தில் கொடியேற்றுறது தவறு. அதே போல் நீதி இது மதுரையை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழிய பாண்டியனுக்கு நீதி தவறினார். கண்ணகி எப்படி கோபம் கொண்டு எழுந்து மதுரையை எரித்தாரோ, அதே போல இன்னைக்கு நாங்கள் திருப்பரங்குன்றத்துக்காக உயர்நீதிமன்றம் கொடுத்த GR சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்காத அரசு துறை அதிகாரிகளை கண்டித்து நாங்கள் நீதி கேட்டு வந்திருக்கோம். கண்ணகி எப்படி மதுரையை எரித்து நீதி கேட்டாலோ, அதே போல நாங்கள் இன்னைக்கு கையில் எங்கள் சிலம்பை எடுத்துட்டு பூரணச்சந்திரன் எப்படி மரணம் அடைஞ்சாரு, இன்னைக்கு எப்படி பூரணச்சந்திரன் சாவுக்கு யார் காரணம்? அந்த மலையில் கொடுத்த தீர்ப்புக்கு தகுதியான முறையில் எங்களுக்கு உரிமை கொடுத்திருந்து நாங்கள் மலையில் விளக்கு போட்டிருந்தா இது ஒரே நாளில் முடிஞ்சிருக்கும். இது இப்போ தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன்? இது யார் காரணம்? அரசாங்கத்தான் காரணம். அரசாங்கம், காவல்துறை, ஒவ்வொரு துறையோட அரசு அதிகாரிகள் தான் காரணம். எங்களுக்கு தொடர்ந்து இதே நிலை நீடிச்சா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒரே இடத்துல நாங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி உண்ணாவிரத போராட்டம் சாகு வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். இந்த அரசு இந்துக்களுக்கு ஒரு விதமான காசி விஸ்வநாதர் கோயிலில் நேற்று ராஜா அவர்கள் போறாங்க. ஊர் பொதுமக்கள் விளக்கு போடணும்னு போறாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலில் ஏன் அனுமதிக்க மாட்டீங்க? அப்ப எப்படி இஸ்லாமியரை மட்டும் அனுமதிக்கிறீங்க? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும். நேற்று இஸ்லாமியருக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார்? காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மேல போக நாங்க இந்து தானே? நாங்க அகதியா? நாங்க வேற மதத்தை சார்ந்தவர்களா? நாங்க இந்து மதத்தை சார்ந்தவர். நாங்க சொல்றோம் எங்களுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு மலை மேல போக ஏன் எங்களை விட மாட்டாங்க? அப்ப இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம், இந்துக்களுக்கு ஒரு சட்டம்னு ஏதோ சட்டம் ஏற்றப்பட்டுள்ளதா? இது மதவாதம். எங்க இந்துக்களை மதவாதம் சொல்ற இந்த கேடுகட்ட அரசு துறைகள் எங்களை மதவாதம் சொல்ற பப்ளிக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க மதவாதம் பண்ணல, அந்த திமுக மதவாதம் பண்ணுதுன்றத கண்கூட காணலாம். இஸ்லாமியர் மட்டும் எப்படி நேற்று 30 பேர் போனாங்க, எங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. என்னத்துக்கு? நாங்கள் என்ன அவ்வளோ கொடுமை பண்ணோம்? நாங்கள் அறவழியில் அமைதியான முறையில் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். எங்களோட உரிமையை கேட்குறோம். எங்களோட உரிமைக்கு செவிசாய்க்காத அரசு நாங்கள் இன்னி அடுத்த கட்டமாக எங்களோட உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து நாங்கள் சாகுற வரைக்கும் எங்கள் உண்ணாவிரதம் தொடரும். நீதி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மேல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதை நீங்க எப்படி? ஆமா, அதெல்லாம் வஞ்சிக்கத்தக்கது. ஒரு விதமான சட்டம் இது, ஒரு விதத்துக்கு சட்டம். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு உண்டான சட்டத்தை எதுக்கு ஏற்ற மாட்டாங்க? எங்க உரிமையை கேட்கறதுக்கு எங்களை கைது பண்ணுவாங்களா? நேற்று இஸ்லாமியர் மலை மேல போனாங்கல்ல, எந்த இஸ்லாமியரை கைது பண்ணாங்க இந்த காவல்துறை? ஆமாங்க.